கஸ்டமர் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி மோட்டர் ஷார்ட் ஒன்று மாட்டணும், ஆனால் வந்து ஒரு மோட்டர் தான் இருக்குது, 2 ஷார்ட்ரு மாட்ட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நம்மளும் சரின்னு சொல்லியிருந்தோங்க. சரி நம்மளும் போய் பார்த்துருந்தோம். அங்கே போய் பார்த்திங்கும்போது மேலே வந்து வயசான அம்மா இருக்கிறதுனால கீழேயும் மேலேயும் இறங்கி ஏற முடியலன்னு சொல்லி தான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஷார்ட்ரு வந்து கேட்காங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, புஷ் பட்டனில் வந்து ஒரு ஆன் பட்டனும் ஆஃப் பட்டனும் ஒன்று வாங்கிடலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க, ரொம்பவே ஈஸி தான். அதுலேருந்து ஒரு 3 லைன் மட்டும் நம்ம எடுக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு நியூட்ரல் எடுத்திங்கன்னா வந்து மேலே ஒரு இண்டிகேட்டர் வைக்கலாங்க. அதனால் வந்து இப்போ நம்ம 4 ஒயர் எடுத்துருக்குறோம். அந்த 4 ஒயர் எதுலேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து நியூட்ரல்லேருந்து எடுத்துடலாங்க. இன்னொரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது RYBன்னு இருக்கும். நம்ம வந்து அதுலேருந்து Rலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன் பட்டன் ஒரு ஒயர் எடுக்கணும், ஸ்டாப் பட்டன் ஒரு ஒயர் எடுக்கணுங்க. இப்போ எப்படி லைன் கொடுக்குறது ரொம்ப சிம்பிளாகவே பார்த்துடலாம். நல்லா பாருங்கள். அதாவது வந்து இந்த ரிலேயில் வந்து மேலே இருந்து நம்ம லைன் எடுத்துருக்கோம். அது வந்து ஆன் பட்டனுங்க. அப்போ நம்ம வந்து அந்த ஆன் பட்டனில் இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்க ஆன் பட்டனில் தான் அந்த வந்து லைனை கொடுக்கணும். லைனை மாற்றி கொடுத்துடக்கூடாது. ஆன் பட்டன்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதே க்ரீன் கலரில் தான் லைனை கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்து பாருங்கள், அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு வந்து RYBன்னு சொல்லிட்டு 3 ஒயர் நம்ம வந்து மோட்டருக்கு கீழே போகும். அதில் இருந்து நம்ம Rலேருந்து ஒரு லைனை எடுத்து ஆன் பட்டனுக்கும் ஆஃப் பட்டனுக்கும் ரெண்டுத்துக்கும் லூப்பிங் பண்ணி பண்ணணுங்க. இதை கட்டாயம் லூப்பிங் பண்ணி தாங்க ஆகணும். அப்போ தான் ஆன் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பட்டனுக்கு எங்கேருந்து லைன் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, ரிலேயில் பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் இருந்து ஒரு கான்டாக்ட் இருக்கும். அதில் இருந்து நம்ம வந்து அதான் ஸ்டாப் பட்டனோட லைனு. அந்த லைனில் இருந்து நம்ம வந்து மினி சுவிட்சுக்கு வந்து அப்படி டேரெக்டாக அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம வந்து அதில் கனெக்ட் பண்ணிடலாங்க. இப்போ இந்த ரிலேயில் பாருங்கள் எப்படி லைன் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஃபஸ்ட்டு உள்ள டெர்மினல் வந்து நேராக வந்து அந்த மோட்டரில் உள்ள லைனில் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை கிளியராக பார்த்தாவே தெரியும். அந்த லைன் வந்து மஞ்சள் கலர் லைன் வந்து நேராக அந்த ஃபஸ்ட்டு ரிலேயில் வந்திருக்கு. அதுலேருந்து நம்ம வந்து அந்த மோட்டரோட அவுட்புட் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஸ்டாப் பட்டனு. அதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பட்டனு. ஆன் பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூவில் வந்து ஒரு லைன் இருக்கும். அதாவது 2 ஒயரையும் லூப்பிங் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லூப்பிங் பண்ணிருக்க ஒயர் நமக்கு வந்து எடுத்து விட்டுலாங்க, அது நமக்கு தேவையில்லை. இந்த லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக நம்ம வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த சவுண்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இண்டிகேட்டருக்கு லைன் வந்து எதுலேருந்து எடுக்கணும் பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு நியூட்ரல் கொண்டு வந்துடணுங்க. அதே மாதிரி வந்து மேலே வந்து நம்ம லைன்லேருந்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம்ல, மேலே வந்து 2 ஒயருமே லூப்பிங் பண்ணியிருப்போம். அதுலேருந்து நம்ம வந்து ஒரு லைன் எடுக்கணுங்க. அப்பதான் வந்து கீழே வந்து மோட்டர் ஆன் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லைன்னு நமக்கு தெரியாது. நம்ம இண்டிகேட்டர் வச்சதுனால தாங்க தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பியர் மீட்டர் காட்டும். அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேலே அப்படி காட்டாது. அதனால தான் நம்ம இப்படி ஒரு வழி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்டரில் உள்ள லைன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து இந்த சின்ன புஷ் பட்டனில் உள்ள லைன் எப்படி கொடுக்கும்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஷார்ட்டரோட அவுட்புட்லேருந்து Rலேருந்து ஒரு லைன் எடுத்து வந்தோம்ல, அந்த லைனை எடுத்து நேராக வந்து ஸ்டாப் பட்டனுக்கும் ஆன் பட்டனுக்கும் லூப்பிங் பண்ணணுங்க. ஸ்டாப் பட்டனில் வந்து 4 லைன் இருக்குங்க. அதில் வந்து நம்ம எது எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா NCன்னு போட்டிருக்கோம். அதுல இருந்தா நம்ம லைன் எடுத்திருக்கோம். இன்னொன்றுல வந்து NOன்னு போட்டிருக்கோம். அது நமக்கு தேவையில்லை. ஷார்ட்டர் அவுட்டர்ல இருந்து லைன் எடுத்து வந்தோம்ல, அந்த லைன் எடுத்துட்டு வந்து ஸ்டாப் பட்டனுக்கும் ஆன் பட்டனுக்கும் ரெண்டுத்துக்கும் லூப்பிங் பண்ணணுங்க. கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, இதே மாதிரி லூப்பிங் பண்ணணும். கீழே இருந்து ஆன் பட்டன் இருந்து ஒரு லைன் எடுத்து வந்தோம்ல, அதை வந்து நம்ம வந்து ஆன் பட்டன்ல கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டாப் பட்டன்ல இருந்து கீழே இருந்து ஒரு லைன் எடுத்து வந்ததை ஸ்டாப் பட்டன்ல கொடுக்கணுங்க. மொத்தத்திலே அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. இது ரொம்பவே ஈஸியாவே முடிச்சிடலாம். உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா ரீப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த வீடியோ என்ன போடலாம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. அப்பதாங்க நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும்.